அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இந்தியன் கோஸ்ட் கார்டுல இருந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ கோஸ்ட் கார்டு அப்படின்னா கடலோர காவல் படைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கடலோர மாவட்டங்கள்ல எல்லைகளை கண்காணிக்கிறது, ரோந்து பணிகளை மேற்கொள்றது, எல்லைகளை பாதுகாக்கிறது, இதைத்தான் இந்த கடலோர காவல் படை செஞ்சுட்டு வருது. கிட்டத்தட்ட நேவினே சொல்லலாம். நேவியோட டியூட்டிஸ் தான் இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதுல 10th முடிச்சவங்களுக்கு ஒரு பர்மனன்ட் என்ட்ரிக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. நீங்க 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சோ இந்த வீடியோல இந்த செலக்ஷனை பத்தி A to Z உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். சோ நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணா மட்டும் இந்த கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியாது. சோ இதற்கான மெத்தட்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, A to Z தெரிஞ்சு வச்சுட்டு போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சாதான் இந்த கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனை உங்களால ஒரே முயற்சியில பாஸ் பண்ண முடியும். சோ நீங்க கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனை ஒரே முயற்சியில பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 18 ஜூன் 2025 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ நீங்க ஒரே முயற்சியில இந்த கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணணும் அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. 100% வெற்றி பெறலாம். ஓகே, இன்னைக்கு இந்த கோஸ்ட் கார்டு செலக்ஷனை பத்தி டீடைலா சொல்லிடுறேன். நீங்க இந்த செலக்ஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 60 வயசு வரைக்கும், அதுவும் தமிழ்நாட்டிலே சர்வீஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட நிறைய கடலோர மாவட்டங்கள்ல கோஸ்ட் கார்டோட பயிற்சி மையங்களும் இருக்கு, குவார்டர்ஸும் இருக்கு. சோ நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தாராளமாக தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா டியூட்டி பார்த்துக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த செலக்ஷனுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா அப்படின்னா 11 ஜூன் 2025, அதாவது இப்ப கரண்ட்ல ஓபன்ல இருக்கு. சோ எப்ப வரைக்கும் ஓபன்ல இருக்கும் அப்படின்னா 25 ஜூன் 2025 வரைக்கும் பார்த்தோம்னா ஓபன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 வீக்ல அப்ளை பண்ணிருங்க. ஓபன் ஆன ஒரு வாரத்திலே பார்த்தோம்னா அப்ளை பண்ணிருங்க. அதிகபட்சம் 20ஆம் தேதி கிராஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரே நேரத்துல போர்ட்டல் ஓபன்ல இருக்கு. நிறைய பேர் ஒரே நேரத்துல அப்ளை பண்ணுவாங்க. அப்படின்றப்ப கடைசி 2-3 நாள் பார்த்தோன்னா சர்வரே ஓபன் ஆகாது. அந்த டயத்துல அப்ளைவும் பண்ண முடியாது. சோ லாஸ்ட் டைம் ரஷ்ஷை தவிர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததுக்கான எலிஜிபிலிட்டி, என்னென்ன போஸ்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றத பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன போஸ்டர்ஸ் ஆள் எடுக்கிறாங்கன்றத சொல்லிடுறேன். சோ போஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேவிக் ஜிடின்னு சொல்லுவாங்க. சோ கோஸ்ட் கார்டுல ஜிடி ஜெனரல் டியூட்டிய நேவிக் ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா கோஸ்ட் கார்டுல ட்ரேட்மேன் என்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு அடுத்ததா கோஸ்ட் கார்டுல டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு, அதை யான்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மூணுக்குமே வெவ்வேறு கல்வி தகுதிகள். இப்ப நீங்க ஜிடி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். சோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க 12th அப்படின்னா நீங்க ஜிடி அட்டென்ட் பண்ணலாம். இதே நீங்க ட்ரேட்மேன் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணிருந்தாலே போதும், நீங்க ட்ரேட்மேன் தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா டெக்னிக்கலா யான்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த யான்ட்ரிக் பிரிவுக்கு அப்ளை பண்ண நீங்க 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்ல 12th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தேவை டிப்ளமோ பண்ணிருக்கணும். டிப்ளமோல எல்லா கேட்டகரியுமே பார்த்தா அப்படின்னா எலிஜிபிள் தான். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், சிவில்னு சொல்லி நீங்க எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் சரி நீங்க தாராளமாக இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேக்சிமம் பார்த்தா அப்படின்னா எந்த ட்ரேடை ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா ட்ரிபிள் இ இருக்கு பாத்தீங்களா, ட்ரிபிள் இயும் மெக்கானிக்கலையும் பார்த்தோம்னா அதிகமா ரெக்ரூட் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த ட்ரேட் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக சான்சஸ் இதுல சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த செலக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. எலிஜிபிலிட்டியில ஹைட் சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப கம்மி, உயரம் 157 சென்டிமீட்டர் இருந்தா போதும், நீங்க கோஸ்ட் கார்டு செலக்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். சோ இதுக்கான மினிமம் வயது வரம்பு பார்த்தா அப்படின்னா 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மேக்சிமம் 22 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க இந்த செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். 22 வயசுக்கு மேல இருந்து அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க, அதாவது ஸ்டேட்ல வந்து பார்த்தா அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படின்னு இருக்கும். சோ அந்த கம்யூனிட்டி எல்லாமே சென்ட்ரல்ல ஓபிசி அப்படின்னு வரும்.
சோ நீங்க ஓபிசி கீழே வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருடம் வயது வரம்பு தளர்வு கொடுப்பாங்க. அதே நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 27 வயசு வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க இந்த கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த முறை கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருட பேட்ச் எடுக்கிறாங்க. இந்த கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 2 முறை ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. இயர் ஸ்டார்டிங்ல வர்றது வந்து பார்த்தோம்னா அந்த இயர்க்கான ரெக்ரூட்மெண்ட், இயர் எண்டிங்ல வர்றது நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கான ரெக்ரூட்மெண்ட். ஸோ இப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா வருடம் ஆட்கள் தேர்வு வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா 2 நோட்டிபிகேஷனை போடாம ஒரே நோட்டிபிகேஷனை போட்டுட்டாங்க. இந்த வருஷம் ஒரே நோட்டிபிகேஷன் வந்ததால இனி அடுத்த வருஷமும் ஒரே நோட்டிபிகேஷனா தான் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ், ஏன்னா 2 செலக்ஷனை ஒரே நேரத்தில் எக்ஸாம் ரைட் பண்ணி அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா ஜிடில ஃபர்ஸ்ட் பேட்ச் 2016க்கு ஃபர்ஸ்ட் பேட்சும் பார்த்தா அப்படின்னா எடுக்கிறாங்க. அடுத்ததா செகண்ட் பேட்ச் 2006க்கு பார்த்தோன்னா எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா 2026 என்ட்ரிக்கு ஸோ 2 என்ட்ரியுமே பார்த்தோன்னா ஜிடில அட்டன் பண்ணலாம், டிபில அட்டன் பண்ணலாம். யான்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன கல்வி தகுதி கீழே இருக்கீங்க, இந்த ஏஜ் லிமிட் கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த செலக்ஷன் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வேகன்சி டீடைல். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன் மொத்தம் 2 இயர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா இயர் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் டோட்டலா இருக்கு அப்படின்னா இதுல ஜிடிக்கு மட்டும் 260 வேகன்சி வந்து பார்த்தோன்னா டோட்டலா இருக்கு. யான்ட்ரிக் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா 30 வேகன்ட் இருக்கு, எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா 11 வேகன்ட் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 19 வேகன்ட் இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேட்ச் இயர் எண்ட்ல வரக்கூடிய செகண்ட் பேட்சுக்கு எவ்வளவு வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா ஜிடிக்கு மட்டும் 260 வேகன்ட் இருக்கு. அடுத்ததா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தோன்னா 50 வேகன்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டொமஸ்டிக் பிரான்ச் ஸ்டார்டிங்ல எடுக்கக்கூடிய டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணல. காரணம் ஏன் அப்படின்னா இப்ப எழுதிருக்காங்க, கிட்டத்தட்ட மார்ச் மந்த் தான் எக்ஸாமினேஷன் முடிச்சாங்க. அவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போகல. அதனால இந்த வருஷம் டிபி வந்து பார்த்தோன்னா எடுக்கல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இயர்ல ஆட் ஆன் ஆகி வரும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ வருஷம் கோஸ்ட் கார்டு செலக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இதற்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்றது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஆனா இதுல என்ன ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா விடாமுயற்சி வேணும். ஏன்னா இந்த செலக்ஷன்ஸை நிறைய பேரால ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு சடன் மைண்ட் செட் வச்சிருப்பீங்க, உங்களோட மைண்ட் செட்ல இவ்வளவுதான் லிமிடெட் படிக்க முடியும் அப்படின்றது இருக்கும். ஆனா இதுக்கு போர்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு, நிறைய படிக்கணும், நிறைய படிச்சணும், கரெக்டான சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி படிக்கணும், நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். இதுக்கான கால இடைவெளி உங்களுக்கு தொடர்ந்து ஸ்டடீஸ்லயே இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் தேவைப்படும். ஸோ குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது விடாம படிச்சீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு கோஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன்ல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம். அந்த 6 மாசத்துக்கு இடையில எந்த ஒரு கமிட்மெண்ட் கவனச்சவர்களும் இல்லாம இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வெற்றிக்கான ஃபார்முலா. எவ்வளவு வேகன்சி போட்டிருந்தாலும் சரி, உங்க கேட்டகரிக்கு ஒரு வேகன்ட் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதுக்கான படிப்பை மட்டும்தான் உங்க மைண்ட்ல வச்சிருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கிளியர் மைண்ட் செட், ஸ்டடி ஒன்லி அப்படின்னு நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, உங்களோட வெற்றிக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கோஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஜோன் வைஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதுல நம்மளோட தமிழ்நாடு எந்த ஜோன்ல வரும் அப்படின்னா சவுத் ஜோனு கீழே வரும். சவுத் ஜோன்ல தான் நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லாமே சவுத்து கீழே வந்துடும். சரிங்களா? சவுத் ஜோன்ல இருப்போம். இது வந்து ஜோன் வைஸ் ரிலீஸ் பண்ணிருக்கிறது. வேகன்சிஸ் கட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜோன் வைஸ் தான் டிவைட் ஆகும். இந்த தடவை வேகன்சிஸ் ஆல் இந்தியா கொடுத்துட்டாங்க, கட் ஆஃப் மட்டும் பார்த்தோம்னா ஜோன் வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நமக்கு காம்படிஷன் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாக்காரங்க தான். ஸோ இவங்களுக்குள்ளதான் நம்ம அதிக மார்க் எடுத்தாகணும். சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா நமக்கான எக்ஸாம் டீடைல்ஸ். ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் தான். ஸ்டேஜ் 1ல மொத்தமா ஜிடிக்கு மட்டும், ஜிடி யான்ட்ரிக்கு மட்டும் 2 பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு ஒரே ஒரு பேஸ் எக்ஸாமினேஷன் தான். அதாவது இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி டிபி அட்டன் பண்றீங்க அப்படின்னா செக்ஷன் 1 மட்டும்தான். இந்த செக்ஷன் 1 முழுக்க 10th பேஸ் பண்ணி இருக்கும். 10th பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சப்ஜெக்ட்ல கிட்டத்தட்ட மொத்தமாவே 60 மார்க் தான் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஆட் ஆகி வரும் அப்படின்னா மேக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க,
சயின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இங்கிலீஷ்ல 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங் வந்து பார்த்தோம்னா 10 கொஸ்டின் வரும், ஜிகே 5 கொஸ்டின்ஸ் வரும். நல்லா பாருங்க, இதுல ஹிந்தி அப்படின்ற ஒண்ணே இருக்காது. அப்படின்றப்ப நீங்க சவுத் ஜோன்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்களுக்குள்ள போட்டி போடுறப்ப நல்லா நம்ம இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட 15 மார்க் இருக்கு. இந்த இங்கிலீஷையும் மேக்ஸையும் ரீசனிங்கையும் மட்டும் புடிச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? செக்ஷன் 1 கட் ஆஃப் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். 22 மார்க் 20 மார்க் தான் அது கட் ஆஃபே வருது இயர் பீரியட்ல. அதை கிளியர் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் கவனம் வேண்டும். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் நீங்க ஜிடி அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 1 எழுதணும், செக்ஷன் 2 எழுதணும். செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 12th பேஸ் பண்ணி வரும். 12th மேக்ஸ் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வரும், 12th பிசிக்ஸ் கிட்டத்தட்ட 25 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ரெண்டையுமே பார்த்தா அப்படின்னா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். டோட்டலா 50 கொஸ்டின்ஸ். ஸோ அடிஷனலா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு 45 நிமிஷத்தோட சேர்த்து 30 நிமிஷம் சேர்த்து கொடுப்பாங்க. இவ்வளவுதான் உங்களுக்கான எக்ஸாம் டியூரேஷன். சரிங்களா? இதே நீங்க யான்ட்ரிக், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் பிரிவெல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5 அப்படின்ற பிரிவுகள் வரும். நீங்க என்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வரும். இவ்வளவுதான். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா நார்மலைசேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் வைஸ் எப்படி கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, ஹார்டா இருக்கான்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நார்மலைசேஷன் விட போகுது. இவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸ்டேஜ் 1க்கு கட் ஆஃப் வைப்பாங்க, அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு ஸ்டேஜ் 2க்கு போகணும். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் நீங்க ஓடணும். 7 மினிட்ஸ்க்குள்ள ஈஸியா கிளியர் பண்ணலாம். பிசிக்கல் பெரிய விஷயமே இல்லை. 20 ஸ்குவாட்ஸ் எடுக்கணும், 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். ஸோ இவ்வளவுதான் மொத்தமே பிசிக்கல் டெஸ்ட். உங்களுக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். இங்க ஸ்டேஜ் 2லயே ஒரு பேசிக் மெடிக்கல் செக்அப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐஎன்எஸ் சில்கா போவீங்க. அங்க வந்து பார்த்தா அப்படின்னா டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுதான் பார்த்தோம்னா ஸ்டேஜ் 3ன்னு சொல்லுவாங்க. அங்க முடிச்சிட்டீங்க ஸ்டேஜ் 3 அப்படின்னா ஃபைனல் மெரிட்ல உங்களோட நேம் வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு. நீங்களும் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து பார்த்தோன்னா டியூட்டியில ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய A to Z டீடைல். ஸோ டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதற்கான பயிற்சி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.